ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்சுக்கு வந்து நான் கீ ரைஸும் ஒரு சிக்கன் ரோஸ்ட் கறின்னு ஒன்று செஞ்சு காணிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து ப்ரெஷர் குக்கரில் ஆயில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து கோல்டனாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னொரு வெங்காயம் வந்து நம்ம கீ ரைஸ் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது நல்ல கோல்டன் ஆகட்டும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனியன் வந்து நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகிடுச்சா, இந்த டைமில் இதை எடுத்துருங்க. இதை நம்ம வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்துருங்க. நம்ம ஃப்ரைட் ஆனியன் ஸோ இப்போ வந்து ஆனியன் எடுத்ததுக்கப்புறம் இந்த சேம் ஆயிலில் எதை ஆட் பண்ண போகிறோம்னா ஃபைனல் இந்த ஃப்ரைட் ஆனியன் வந்து நம்ம ஃபைனல் கார்னிஷிங் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம முந்திரி பருப்பும் கேஷ்யூநட்டும் கிஸ்மிஸையும் அதே ஆயிலே ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இதையும் நம்ம வந்து லாஸ்ட் கார்னிஷிங்க்கு தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆயாச்சு. கறிகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கீ ரைஸ்க்கு டாப்பிங் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஆயில்லையே நம்ம வச்சுருக்கிற மசாலா ஐட்டம், ஸோ இதில் வந்து எல்லா மசாலா ஐட்டமும் இருக்குது. ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, நம்ம யூஸ்வலாக நம்ம ஆட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். ஸோ மசாலா ஐட்டம் ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ வந்து நான் வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், ஸோ ஒரு வெங்காயத்தை கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் டாப்பிங்க்கு. ஸோ இது இன்னொரு வெங்காயம், அதை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதை நம்ம வந்து கோல்டனாக ஃப்ரை பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து ஜஸ்ட் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு, அதனால் அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த 2த்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 1 மினிட் போலையாவது சாட்டே பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வதங்கியாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு கை புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடுங்க. அதை ரொம்ப வசக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த ஆயிலில் வந்து ஒரு பரட்டிடுங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு அரிசி, பாஸ்மதி அரிசியை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு 1/2 மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி, அதுதான் அளவு. ஸோ 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி பாஸ்மதி ரைஸு. ஸோ 1/2 அன் ஹவர் வர ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து உப்பு தேவைக்கு தக்கன, அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஸோ தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு ஏதாவது வேணும் அப்படின்னா உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு தளன்னு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகட்டும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசி வந்து தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம். ஓகே, கொதி வந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே அரிசியை மூடி போடணும். ஸோ மூடி போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு விசில், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கீ ரைஸ் வந்து ஒரு விசில் வந்தோன்னே அடுப்பை லோ பண்ணி 5 நிமிஷம் விடும்போது எனக்கு செகண்ட் விசிலும் வந்துச்சு. அது பிரச்சனை கிடையாது. ஸோ டோட்டலாக 5 மினிட்ஸ் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்க, கம்ம கீ ரைஸ். ஸோ இதில் நம்ம பண்ண போகிற லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தாராளமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட போகிறோம். சுத்தமான தேசி கீ. ஓகே, ஸோ ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக குக் பண்ணும்போது கீ விட மாட்டேன். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் விடுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அது வந்து வரும்.
ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக கிண்டி விட்டு ஒரு பவுலில் மாற்றிடுறோம் இதை. ஸோ இந்த கீ ரைஸ்க்கு வந்து ஒரு டிப்பு வந்து சொல்கிறேன். அடுப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கரண்டியை வச்சு போட்டு ரொம்ப கிண்டாதீங்க. அப்படியே அதை வந்து ஒரு பெரிய பவுலில் வந்து கொட்டிடுங்க. கொட்டும்போது உங்களுக்கு ஆறும். ஸோ கூல் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து பொல பொலான்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் பார்க்கும்போது நீங்கள் ஸ்பூனை வச்சு ரொம்ப கிண்டும்போது உங்களுக்கு வந்து குழைய வாய்ப்பு இருக்குது. அந்த அரிசி வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ குக்காய் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு பெரிய பவுலில் கொட்டிடுங்க. ஓகே, ஸோ அது வந்து அப்படியே கூல் ஆயிரும். ஸோ கூல் ஆகும்போது உங்களுக்கு உதிராக ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பெரிய பவுலில் கொட்டிட்டேன். ரொம்ப ஸ்பூனை வச்சு கிண்ட போகிறதில்ல. இப்போ இதுக்கு டாப்பிங் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியன், கிறிஸ்பி ஆனியன், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட் அண்ட் கிஸ்மிஸ். ஓகே, ஸோ நம்மளோட யம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கீ ரைஸ், அப்புறம் பப்படம், சிக்கன் வறுத்த கறி, அப்புறம் ஆனியன் ரைத்தா. ஸோ யம்மி லன்ச்சு. இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.